ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்லாம் இனிமேல் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கான டிப்ஸை பார்த்துடலாம். தேங்காயை உடச்சி திருக்கலான்னு எடுக்கும்போது தேங்காய் துருவி அந்த கட்டை அப்படியே பேர்ந்து விழுந்துருச்சுங்க. இது வாங்கி சில வருடங்கள் ஆயிடுச்சு. அதனால அந்த கட்டை பேர்ந்து விழுந்துருச்சுங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஐடியா வச்சுங்க. அந்த கட்டையை வச்சு அந்த தேங்காயை இந்த மாதிரி சில்லாக உடச்சி எடுத்துட்டேங்க. வீட்டில் நம்ம கேரட் துருவி வச்சுருப்போம்லங்க, அந்த கேரட் துருவி எடுத்துக்கிட்டேங்க. கேரட் துருவியில் நம்ம சின்ன சைஸாகவும் துருவிக்கலாம், பெருசாகவும் துருவிக்கலாங்க. நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உடச்சி வச்சுருக்க தேங்காய் சில்லை எடுத்து அதில் துருவிக்கலாங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருந்ததுங்க. நம்ம தேங்காய் துருவியில் துருவும்போது கூட லைட்டாக ஸ்லிப் ஆனால் கையில் கிழிச்சிடுங்கிற பயம் இருக்கும். இதில் அந்த மாதிரி எந்த பயமுமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது, குயிக்காகவும் வேலை முடிஞ்சதுங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி தேங்காய் சில்லை எடுத்து துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் தேங்காய் துருவி இருந்தாலும் கூட அதில் துருவ மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி தான் துருவுவீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க.